Hi guys, good morning. This is Srinivasan. Today, before starting the class, I am gonna ask 5 questions from previous chapter. Just answer it through comments. Okay, the first question is, what are the underground of the geos? There is the I think the people, two committee they are participated in terrorist activity. You just mention their name. And second question, when did the president of Egypt nationalized the Suez Canal? Third question, when was the Gulf of Aqaba closed by the Egyptian force? Fourth question, who was the great leader of Vietnam? And fifth question, it is a knowledgeable question. It's not in the book. Who was the president of USA during Vietnam War? Okay guys, today the topic we are going to discuss is towards European Union. Let me give you a short introduction about the topic we are going to discuss. European countries are the main responsible for the world economic growth. Their development created problems between themselves. They had all types of resources, but it was spread all over the European continent. So, finally, all European countries decided to create unity between themselves. It was towards European Union. Let's see what we are going to learn from this. Towards European Union, under the side heading, we are going to discuss first Council of Europe. One of the momentous decisions taken in the post-war II era was to integrate the states of Western Europe. First one, to prevent future European wars by ending, especially from France, Germany. To create a united Europe to resist any threat from Soviet Russia. Next, to form a third force in the world to counterbalance the strength of the USA, USSR. And next, to make full use of the economic and military resource of Europe by organizing them on a continental scale. And finally, in May 1949, 10 countries are gathered in London and signed to form a Council of Europe. Their headquarters is Strasbourg. Their headquarters is Strasbourg. குழந்தைகளே, நாம் இன்றைக்கு புதுசாக ஒரு வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி, புதுசாக ஒரு சாப்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எடுத்த சாப்டர்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அது ஜஸ்ட் உங்களை ரீகால் பண்ணிக்கிறதுக்கு இதை நீங்கள் கமெண்ட் மூலமாக நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா, ஜியூஸ்க்கு மறைவாக இருந்து, அதாவது அண்டர் கிரவுண்டாக இருந்து செயல்பட்ட அமைப்பினர் 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர் யார்? இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் வந்து, வென் டிட் இவர் பிரசிடெண்ட் சுயஸ் கேனலை எஜிப்தின் அதிபர் என்னைக்கு தேசியமயமாக அறிவிச்சிருப்பார்? இதுதான் ரெண்டாவது கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் கல்ஃப் ஆஃப் அக்வாபா அக்வாபா வளைகுடாவை எஜிப்தியன் ஃபோர்ஸ் என்னைக்கு கைப்பற்றினாங்க? அந்த டேவும் வேணும், இயரும் வேணும். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் வியட்நாமின் மிக பெரும் இல்லைன்னா மிக முக்கியமான தலைவர் யார்? இதுதான் ஃபோர்த் கொஸ்டின். 5வது கொஸ்டின் புக்கில் கிடையாது, பட் இது நீங்கள் ஓனாக நீங்கள் கொஞ்சம் தேட வேண்டிய ஒரு வேலை இருக்குது. இதுவும் 1 மார்க் கொஸ்டின் தான். வியட்நாம் கூட அமெரிக்கா போர் செய்து கொண்டிருந்த பொழுது அமெரிக்காவின் அதிபர் யார்? இதுதான் 5வது கொஸ்டின். ஓகேவா? நாம் இன்றைக்கி கிளாஸுக்கு போகலாம். இந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐரோப்பிய குழுமம் அப்படின்றது எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா, உலகத்திலேயே வல்லரசு நாடுகளில் அதிகமாக கொண்ட கண்டம் எது அப்படின்னாக்கா ஐரோப்பிய கண்டம் தான். அவன் எல்லா துறையிலையும் வளர்ந்திருந்தான். உலக பொருளாதாரத்துக்கே சவால் விடக்கூடிய வகையில் அவன் மிக பெரும் ஆற்றல் பெற்றிருந்தான். ஸோ அவன் ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் அந்தளவு இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவன் 2 உலகப்போருக்கு அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த போட்டி மனப்பான்மை தான் 2 உலகப்போருக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் ஒரு குழுமத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கின்றான். அதற்காக அவன் இணைந்து மேற்பட்ட முயற்சிகளில் ஒன்று தான் இந்த ஐரோப்பிய குழுமத்தின் தோற்றம். இதை பற்றி தான் நாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். என்ன பார்த்துக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு, ஐரோப்பிய ஐக்கியத்தை நோக்கி பல்வேறு தலைப்புகள் இருக்குது. அதில் முதல் தலைப்பு என்னன்னாக்கா ஐரோப்பிய குழுமம். இந்த குழுமம் எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி
ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று ஐரோப்பியர்களுக்கு இடையே தேவைப்பட்டிருக்கு. இப்போ தான் அவனுக்கு ஞானம் பிறந்திருக்கு. ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கான். அதில் பல்வேறு கோரிக்கைகளை முன்னாடி வைக்கிறான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, நாடுகளுக்கு இடையே, ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே சண்டையே போட்டுக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர். முக்கியமாக இந்த ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் சண்டை போடக்கூடாது. இதுதான் அவன் பேசின முடிவு. ரெண்டாவது, ஒருங்கிணைந்த ஐரோப்பாவை கொண்டு வரணும். இது எதுக்கு நம்மளாம் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த எதிர்ப்பெல்லாம் நாம் வந்து தாங்கிக்கலணும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு ஒருங்கிணைப்பு வேணும்னு நினைக்கிறான். இது ஒன்று. ரெண்டாவது, அடுத்து மூணாவது, இரு பெரும் வல்லரசுகள் அமெரிக்கா, ரஷ்யா, இவர் 2 பேருக்கும் இணையான படை நாமளும் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மூன்றாவது ஒரு படை வைத்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் மூணாவது. நாலாவது, கண்டங்களுக்கும் நம்மளுடைய கண்டங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் முழுசாக பயன்படுத்தணும். வளம், ரிசோர்ஸஸ். என்ன அப்படின்னா, என்கிட்ட கம்மியாக இருக்கும், பக்கத்து நாட்டில் அதிகமாக இருக்கும். பக்கத்து நாட்டில் கம்மியாக இருக்கும், என்கிட்ட அதிகமாக இருக்கும். என்கிட்ட இல்லாததை பக்கத்தில் கொடுத்துக்கிட்டு, பக்கத்து நாட்டில் இல்லாததை நான் அவனுக்கு அனுப்பிட்டு, எனக்கு தேவைப்படும் போது அவங்ககிட்ட இந்த மாதிரி வளங்களை வந்து பிரித்து எல்லாரும் முழுமையாக பயன்படுத்தணும். முக்கியமாக பொருளாதாரத்திலையும் இராணுவ வளங்கள், இதை 2ஐயும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இதன் விளைவாக மே மாதம் 1949 10 நாடுகள் ஒன்று கூடுறான் லண்டனில். ஒன்றா சேர்ந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறானுங்க. இதுதான் ஐரோப்பிய குழுமம் ஆரம்பிப்பதற்கான முதல் கட்ட நடவடிக்கை. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராஸ்பர்க். ஐரோப்பிய குழுமத்தின் தலைமையகம் உள்ள இடம் வந்து ஸ்ட்ராஸ்பர்க். Our next side heading is European Coal and Steel Community. EDC and ECSC means European Defence Community, European Coal and Steel Community. It was established because the Council of Europe had no real power. There are 6 countries like France, West Germany, Italy, Belgium, Holland and Luxembourg belong to ECSC and signed the Treaty of Europe. It helps to organize Euro Economic Community or Europe Common Market. Its headquarters is Brussels. Britain did not join EEC, but it floated a European Free Trade Association. There are members Portugal, Denmark, Austria, Norway, Sweden and Switzerland. Floated means நகர்ந்து போதல். நமது அடுத்த தலைப்பு என்னன்னாக்கா, ஐரோப்பிய நிலக்கரி அல்லது எஃகு சமூகம். அதாவது பாதுகாப்பு சமூகம் மற்றும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நிலக்கரி எஃகு சமூகம் அப்படின்னு இதுக்கு பேர் இருக்குது. இது வந்து லண்டனில் ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டு இதில் உறுப்பு நாடுகள்லாம் ஒன்று சேர்றாங்க. இதில் உறுப்பு நாடுகள் எத்தனை பேர்னாக்கா 6 பேரில் உறுப்பு நாடுகளாக இருந்திருக்கிறாங்க. பிரான்ஸ், மேற்கு ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம், ஹாலண்ட், லக்சம்பர்க் உள்ளிட்ட நாடுகள் தான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. இந்த ஒப்பந்தம் எதற்கு வழிவகுக்குது அப்படின்னாக்கா, பொருளாதார சமூகம் அல்லது ஐரோப்பிய பொருளாதார சந்தை அப்படின்னு ஒன்று உருவாவதற்கு காரணமாக இருக்குது. ஸோ இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பிரசல்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்குது. அதாவது ஐரோப்பிய பொருளாதார சமூகம் அல்லது ஐரோப்பிய பொருளாதார சந்தையின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா பிரசல்ஸ். இவங்களுடைய குழுமத்தில் பிரிட்டன் வந்து இதில் சேரவே இல்லை. ஏன் என்னன்னு தெரில. பட் ஆனால் அவன் யார் கூட கூட்டணி வச்சுக்கிட்டான் அப்படின்னாக்கா, ஐரோப்பிய கட்டுப்பாடற்ற தொழில் சமூகம் அப்படின்ற ஒரு கமிட்டி கூட ஒப்பந்தம் நட்பாக சேர்ந்துக்கிறான். அதில் வந்து போர்ச்சுகல், டென்மார்க், ஆஸ்திரியா, நார்வே, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்குது. இந்த நம்ம ஐரோப்பிய குழுமம் பாடம் நம்ம படிக்க ஆரம்பித்தப்பே நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். ஒற்றுமையாக இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த ஐரோப்பிய குழுமம். ஆனால் ஏன்னு தெரில, இதுலேயே இப்போ 2ஆக ஒன்று பிரிஞ்சிருக்கு. ஒரு கமிட்டி அங்கே, ஒரு கமிட்டி இங்கே, ஒரு கமிட்டி, 2 கமிட்டி பிரிஞ்சிருக்கு. ஏன்னு தெரியல, பார்க்கலாம் பின்னாடி என்னென்ன. அவர் நெக்ஸ்ட் சைட் ஹெட்டிங் இஸ் யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, EEC. It eliminated barriers to the movement of goods, services, capital and labor. It also prohibited public policies or private agreements that restricted market competition. It got remarkable success between 1970 to 1980s. In 1973, UK, Denmark and Ireland. In 1981, Greece. In 1986, Portugal and Spain were admitted. அதாவது ஐரோப்பிய பொருளாதார சமூகம். பொருளாதாரத்துக்கு இயற்கையாகவே பல தடைகள்னு வரும். அது என்ன அப்படின்னா அதான் பார்த்தோம். பண்டங்கள், சேவைகள், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், முதலீடு, தொழிலாளர்கள், இட் மீன்ஸ் கேபிட்டல் அண்ட் லேபர்ஸ். ஸோ இந்த மாதிரியான இது வந்து ஏற்படக்கூடிய தடைகளை வந்து தடுக்கணும். அதே நேரத்தில்
ஒரு பொருளாதாரம் நல்லபடியாக வளரணும் அப்படின்னா தனக்கென்று கொள்கைகளும் தனியாருக்குன்னு சொல்லி ஒப்பந்தங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இது வந்து புறக்கணிச்சிருக்கும். அதே நேரத்தில் பொதுவாக விவசாயம்னா எப்படி இருக்கணும், வெளிநாட்டில் வாணிபம்னா எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த கொள்கையை தான் இது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து உறுப்பு நாடுகள் யார் யார் எப்படி சேர்ந்தாங்கன்றதான் பார்த்தோம் நம்ம. 1970 80 இது முக்கியமான ஒரு கட்டத்தில் இது வளர்ந்துருக்கும், நல்ல உச்சநிலையில் அடைஞ்சிருக்கும். 1973 இங்கிலாந்து, டென்மார்க், அயர்லாந்தில் மெம்பர் ஆகிருப்பான். 1981 கிரீஸ் மெம்பர் ஆகிருக்கும். 1986 போர்ச்சுகலும் ஸ்பெயினும் இதில் உறுப்பினர்களாக சேர்ந்திருப்பார்கள். Our next side heading is Single European Act. It was forced to act on 1st July 1987. It significantly expanded the EEC's scope. According to the C means Single European Act. According to the C, each member was given multiple votes depending on the country's population. The act will pass when it has 2/3 of the votes of all members. And next side heading is European Union, EU. The EU was born on February 7, 1992 when the Treaty of Maastricht signed. The monetary policy and a common currency to replace national currencies managed by common monetary institutions were subsequently planned and implemented. It has 28 members. Functions from headquarters at Brussels. It located on Belgium. Britain voted to exit the EU. சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் அப்படின்னா ஒற்றை ஐரோப்பிய சட்டம். இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது இருக்கட்டும். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்றது ஜூலை 1, 1987 தான் இது ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னாக்க இஇசின்னு பார்த்தோம். ஓகேவா, இந்த இஇசி அப்படின்னா யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி அப்படின்றது பார்த்தோம். அதனுடைய கருத்துக்கு உயிரோட்டம் தரது, அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உறுப்பினர்கள் நிறைய ஏகப்பட்ட நாடுகள் சேர்ந்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஓட்ஸ் கொடுத்துருக்காங்க, பல வகையான ஓட்டு உரிமைகள் கொடுத்துருக்கின்றாங்க. எப்படி அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அளவிற்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா 2/3 விழுக்காடாவது அந்த சட்டம் வந்து வாக்கு எண்ணிக்கை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருந்தால் தான் அது வந்து பாஸ் ஆகும். இது வந்து பொருளாதார சமூகத்துடைய எல்லைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து விரிவாக்குது. அதே நேரத்தில் அதற்கு சட்ட வடிவம் கொடுத்து அதை வந்து நிறைவேற்றுவதற்கான முழு ஒத்துழைப்பையும் தருது. அதே நேரத்தில் உறுப்பு நாடுகள் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து வெளியுறவு கொள்கை, அவங்களுடைய ஃபாரின் பாலிசிக்கு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய ஒத்துழைப்பையும் இது என்ன பண்ணிகிட்ருக்கு, அவுட்புட்டாக வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த சிங்கிள் யூரோப்பியன் ஆக்டுடைய வேலை. நெக்ஸ்ட்டு EU. இந்த யூரோப்பியன் யூனியன்னா என்ன அப்படின்னாக்கா ஐரோப்பிய ஒன்றியம். இவன் பார்த்தோம் February 7, 1982 ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரீட்டி ஆஃப் மாஸ்ட்ரிச் அப்படின்ற உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டதன் விளைவாக இந்த யூரோப்பிய யூனியன் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது என்ன அப்படின்னாக்கா இது வந்து பொதுவான நிதி கொள்கை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது பாருங்கள், அவங்க வழங்கிய பணத்தெல்லாம் வச்சுட்டு அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன்ஸ் அவங்களுடைய கண்ட்ரிக்குள்ளேயும் வேரியேஷன்ஸ் ஆகும். ஒரு நாட்டுடைய பணம் இன்னொரு நாட்டுடைய பணம் சொல்லி வேரியேஷன் ஆகும். அந்த பணத்தினுடைய அந்த வேரியேஷன்ஸை களைவதற்காக ஈரோ அப்படின்ற ஒற்றை நாணய முறையை கொண்டு வந்திருப்பான். அதை தான் நான் சொல்கிறானுங்க. ஸோ பொதுவாக நிதி கொள்கை இருக்கக்கூடிய நாடுகள் வழங்கிய பணத்தை மீறிய பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதாவது காமனாக பொதுவாக எதை வச்சு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றத பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணமும் முதலில் நடைமுறைப்படுத்தப்பட்டு இதுக்கு பின்னாடி என்ன ஆகும்னாக்கா அதை நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இது என்ன பண்ணணும், இதை திட்டமிட்டு கொடுக்கணும். அதுதான் இதனுடைய வேலை. ஓகேவா. ஸோ இதில் வந்து 28 உறுப்பு நாடுகள் வந்து இதில் மெம்பராக இருப்பாங்க. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா பிரசல்ஸ். அது வந்து பெல்ஜியத்தில் இருக்க, பெல்ஜியம் நாட்டில் இருக்கக்கூடிய பிரசல்ஸ் தான் இதோட தலைமையகம். பிரிட்டன் வந்து இதுக்கு வந்து இந்த EUவை விட்டு நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லி 2017 வந்து அறிக்கை விட்டான். 2019 தான் அதுக்குண்டான ப்ராசஸ்லாம் முடிச்சு பிரிட்டனை வெளியே அனுப்பி விட்டாங்க. அவர் நெக்ஸ்ட் சைட் ஹெட்டிங் இஸ் ஃபால் ஆஃப் பெர்லின் வால் அண்ட் எண்ட் டு கோல்ட் வார் ஈரா. Germany were parted by two, East Germany and West Germany. West Germany has Federal Republic of Germany. The same time East Germany has German Democratic Republic. This partition led to glaring differences in living standards of people.
West Berlin became prosperous because they received help from USA under Marshall Plan. Previous lessons we are discussed about Marshall Plan. And next, East Berlin got contrast help from Russia for its development. East Berlin people suffered by less freedom and lack of democracy. So the people tried to move to West Berlin. At this situation, West Berlin feared that Soviet could attack, so they constructed a wall in 1961. It was heavily guarded with watchtowers. In 1980s, USSR became weak to hold over East European countries. Mass of people gathered on 9th November 1989 on both sides of the wall and began to demolish it. Germany was officially reunited on 3rd October 1990. The Berlin Wall was just not a physical matter. It was a symbolic boundary between communism and capitalism. Finally, the collapse of the Soviet Union, the Cold War era came to an end. இந்த பெர்லின் சுவர், இந்த பெர்லின் சுவர் வந்து ஜெர்மனியுடைய தலைநகரம் பெர்லினுக்கு நடுவில் எழுப்பப்பட்ட ஒரு சுவர் தான். இதுதான் ஜெர்மனி வந்து இரண்டாக பிரித்தது, ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி அப்படின்ட்டு. வெஸ்ட் ஜெர்மனி வந்து மார்ஷல் பிளான் திட்டத்தின் கீழே யூஎஸ்ஏ கிட்டேருந்து உதவி பெற்றுட்டு வந்துட்டுருக்கோம். அதே நேரத்தில் ஈஸ்ட் ஜெர்மனிக்கு வந்து ரஷ்யா வந்து உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ ரஷ்யாவே இப்போ வந்து வலு இழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அவனால் ஈஸ்ட் ஜெர்மனி மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஈஸ்ட் ஜெர்மனி வந்து பொருளாதார வளர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் வெஸ்ட் ஜெர்மனி அந்த மாதிரி இல்லை. வெஸ்ட் ஜெர்மனி வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்ட நிலையில் இருப்பான். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த பக்கம், அதாவது கிழக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்கள் மேற்கு ஜெர்மனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த விஷயம் வெஸ்ட் ஜெர்மனிக்கு கேள்விப்படும் பொழுது ஸோ அவன் என்ன நினைப்பான், இந்த ரஷ்யா வந்து நம்மளை தாக்கிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் என்ன பண்ணுவானாங்க, நடுவில் ஒரு பெரிய சுவர் ஒன்று எழுப்ப ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த சுவருக்கு பேர் தான் பெர்லின் சுவர். இது வந்து 1961 கட்டியிருப்பான். கட்டி பயங்கரமாக ப்ரொடெக்ஷன் பண்ணியிருப்பானுங்க. வாட்ச் டவர்லாம் போட்டு, கார்டட் பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் போட்டு, துப்பாக்கியெல்லாம் வச்சு பயங்கரமாக பாதுகாத்துட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ 1980s பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரஷ்யா வந்து சுத்தமாக வீக்காகி போயிடுவான். அவனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகளையே அவனால் சரியாக பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஈஸ்ட் ஜெர்மனி மேலே அவனுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அவனுடைய கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது விடுபட ஆரம்பிச்சிடும். ஸோ கடைசி நவம்பர் 9, 1989 பெர்லின் சுவருடைய இரு பக்கங்களிலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக என்ன பண்ண ஆரம்பிப்பானாங்க, அந்த பெர்லின் சுவரை உடைத்து பெயர்த்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து இரண்டு நாட்டின் சுவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான ஒரு உணர்வு மட்டும் கிடையாது. இந்த சுவர் தான் முதலாளித்துவ கொள்கைக்கும் கம்யூனிச கொள்கைக்கும் இடையிலே கூட வேறுபாடை பிரித்து வச்சுருந்துச்சு. மக்களை மட்டும் இது பிரித்து வைக்கல, இரண்டு கொள்கைகளையும் பிரித்து வச்சுருந்துச்சு. ஸோ இந்த பெர்லின் சுவர் உடைபட்டதன் மூலமாக மக்கள் அனைவரும் ஒன்றிணைகின்றார்கள். ஸோ இந்த பெர்லின் சுவர் உடைக்கப்பட்டதுடன் அங்கே நிலவிய முதலாளித்துவம் மற்றும் கம்யூனிச கொள்கைகள், கேபிட்டலிசம் அப்புறம் கம்யூனிசம் கொள்கைகள் வந்து முடிவுக்கு வருது. இது மட்டும் கிடையாது, கடைசியாக சோவியத் யூனியனே என்ன ஆகி போயிடுச்சு, கொலாப்ஸ் ஆகி போயிடுச்சு. அவர்களும் கொலாப்ஸ், அதாவது முழுவதுமாக வலு இழந்ததுடன் பனிப்போரும் முடிவுக்கு வருது. பனிப்போரும் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெசன்ஸில் பார்த்தோம். பனிப்போரும் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு இந்த பெர்லின் சுவரின் உடைப்பு மற்றும் ரஷ்யாவின் சீர்குலைவு, இது இரண்டும் சேர்த்து. The next side heading, disintegration of Soviet Union. In the 1970 and early 1980, the Soviet Union continued to retain a strong and dominant position in international politics. It was unable to match the protective capacity of the First World. In 1985, Mikhail Gorbachev took over as head of the USSR. He spoke about the need for openness and reform, but his reform activities were opposed by the ruling Communist Party, and there was lack of resources available. He spent about 1/3 of the total GDP for military. In order to maintain a parity with the US,
in the context of President Reagan's Star War program. So, the increase of the military budget further strained the Soviet economy. It was suffered aggravated ethnic tension and promoted regionalism and nationalism. The Chernobyl disaster. The Chernobyl disaster, a major accident in a nuclear plant in Ukraine in 1986, was another blow. There was interrupted by massive miners' strike which came close to cripple the country's energy supplies. When the East European countries were in a deep economic and social crisis, he loosened and allowed them create independent nation. The series of workers' strike from Poland and Hungary, the demolition of Berlin Wall, and falling of Czechoslovakia and Bulgaria, an attempt to resist Romania's Nicolae Ceausescu, the various nationalities inside the various Soviet republics of USSR became increasingly assertive. The second minor strikes are reason for Gorbachev lose his power in USSR. The conservative forces in his government attempted to take a hard line without Gorbachev. They used troops in Moscow to stage a coup and held Gorbachev under house arrest. But other military units refused to back them, and as a result, power fell into the hands of Boris Yeltsin. Boris Yeltsin, a reformer backed by the West. Finally, the three Baltic states had formally left the Soviet Union. They were admitted to the UN as independent countries: Estonia, Latvia, and Lithuania. In November 1991, 11 republics, the 11 republics are Ukraine, Georgia, Belarus, Armenia, Azerbaijan, Kazakhstan, Kyrgyzstan, Moldova, Turkmenistan, Tajikistan, and Uzbekistan announced secession from the Soviet Union. Instead, they declared they would establish a commonwealth of independent states. On 25th October, Gorbachev announced his resignation. For 6 days, the Soviet Union continued to exist only in name. And at midnight on 31st December 1991, it was formally dissolved. The USSR was no more. சோவியத் யூனியனுடைய பிளவு 1970லேருந்து அதுக்கப்புறமும் 1980க்கு முன்னாடியும் பார்த்தோன்னா சோவியத்துடைய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்கும். பன்னாட்டு அளவில் அவனுடைய பொருளாதாரம் வியந்து பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு அதனுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைய ஆரம்பிச்சிருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார நிலைகள் வந்து முதலாம் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதலாளித்துவ நாடுகளுக்கு அவங்கக்கிட்ட இருந்த அளவுக்கு இவங்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இவனுடைய பொருளாதாரம் ஒன்று நலிவடைய ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் 1985 மைக்கேல் கோர்பச்சேவ் அப்படின்றவர் பிரசிடெண்ட் ஆகிறாரு, யுஎஸ்எஸ்ஆருடைய ஆட்சியை பிடிக்கிறாரு. இவருடைய பேச்சு என்ன அப்படின்னா, அவர் தெளிவாக சொல்கிறாரு, வெளிப்படையாக இருக்கணும், அதே நேரத்தில் சீர்திருத்தம் வேணும் அப்படின்னு ஒரு ரஷ்யாவுடைய முன்னேற்றத்துக்கு இது ரெண்டும் வேணும்னு சொல்கிறாரு. பட் ஆனால் இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி, கம்யூனிசத்தை சேர்ந்த ஆளும் கட்சி என்ன பண்ணுறாங்க, இதை விமர்சனம் பண்ணுறாங்க, அவருடைய கருத்துக்களை எதிர்க்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய பொருளாதார கொள்கையை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவிற்கு இவரிடம் இருந்த கருத்துக்களை ஃபில் பண்ணணும் அப்படின்னா ரஷ்யாவில் வளம் வேணும். அந்த வளம் வந்து இல்லை. ரஷ்யாவில் பொதுவாக அந்த வளம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் இவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றார்பான கொள்கைகளை வந்து நிறைவேற்ற முடியலை. இதுக்கடுத்து என்ன அப்படின்னாக்கா, நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வருமானத்தில் 1/3 பகுதி இராணுவத்துக்காக செலவு செய்ய ஆரம்பிச்சிருப்பார். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே நேரத்தில் அமெரிக்க பிரசிடென்ட் ரீகன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்க, விண்வெளிக்கான பணம் வந்து அதிகமாக செலவு பண்ணிட்டு இருந்திருப்பார். ஸோ அவர் கூட போட்டி போடணும் அப்படின்றக்காக இவரும் அதிகப்படியான பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு இருந்திருப்பார். ஸோ இதனால் இவருடைய நாட்டில் ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடிக்கு இவர் மாட்டியிருந்திருப்பார்.
இதன் பிறகு நாட்டில் ஒரு வெறித்தனமான ஒரு கொள்கை பரவிட்டு இருக்கும். அதாவது அவங்களுடைய தேசியம், அவர்களுடைய பகுதி இந்த மாதிரியான வட்டாரத்திலையும் அவங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டாமினேஷன் சொல், என் நாடு, என் மதம், என் இனம் அப்படின்ற ஒரு கொள்கையில் வந்து ரஷ்யா வெறி பிடிச்சி மக்கள்கள் வந்து நாட்டுக்கு எதிரான விளைவுகளில் ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து வந்து செர்னோபில் பேரிழப்புன்னு ஒன்று நடந்திருக்கும், ஒரு பாதிப்புன்னு ஒன்று நடந்திருக்கும். உக்ரைனில் வந்து அணு கசிவு ஏற்பட்டிருக்கும் 1986. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்த அடி வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்னா, சுரங்க தொழிலாளர்கள் வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனால நாட்டிற்கு தேவையான வளங்களை வந்து பூர்த்தி செய்வதற்கான அதாவது ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிலிட்டி எடுத்திருக்க முடியாது, கிடச்சிருக்காது. ஸோ இந்த விதத்துலேயும் கண்ட்ரி வந்து என்ன இருக்கும், ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாயிருக்கும். இந்த நேரத்தில் தான் கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து பொருளாதாரத்திலையும் சமூகத்திலையும் சரி பின்னடைய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் ரஷ்யா வந்து அவர்கள் மீது கொண்டிருந்த நாட்டத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடும். அந்த கண்ட்ரி வந்து சுதந்திர நாடுகளாக அறிவித்துக் கொள்வதற்கு இவரே என்ன பண்ணியிருப்பார், கண்டுக்காமல் விட்டுருப்பார், அனுமதி கொடுக்காத மாதிரி விட்டுருப்பார். இதே நேரத்தில் தொடர்ச்சியாக வேலையாட்களின் ஸ்ட்ரைக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ரஷ்யாவில். அதுக்கப்புறம் இது வந்து போலாந்திலே ஹங்கேரியில் நடந்திருக்கும். அதுக்கடுத்து பெர்லினுடைய சுவர் இடிக்கப்பட்டது. இதன் பிறகு செக்கோஸ்லோவாக்கியா அண்ட் பல்கேரியாவில் வந்து வீழ்ச்சி அடைந்தது. இதுக்கு அடுத்து கோர்பச்சேவ் வந்து இந்த நிக்கோலே கேஷிஷு அப்படின்ற இருக்கவங்களை வந்து துப்பாக்கி சூடு நடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பார். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். இதுக்கு அடுத்து பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து ரஷ்யாவில் குடியிருப்பாங்க. ஸோ இதனால் வந்து ரஷ்யாவுடைய குடியரசுக்கு இது மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் ஃபுல்ஃபில் பண்ணுற அளவிற்கு கொள்கைகளை நிறைவேற்றிருக்க முடியாது. அடுத்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இரண்டாவதாக மறுபடியும் சுரங்க தொழிலாளர்கள் வந்து ஸ்ட்ரைக்கில் இறங்கியிருப்பாங்க. இது வந்து முழுக்க அவருடைய அதிகாரத்தை வந்து வலுவிழக்க செய்திருக்கும் நாட்டில். அப்புறம் அந்த பழமையான கருத்துக்களை கொண்டு இவங்க கூடயே ஒரு கேங் இருந்திருக்கும். கோர்பச்சேவ் கூட ஒரு டீம் இருந்திருப்பாங்க. அவனுங்களே என்ன பண்ணியிருப்பானுங்க அப்படின்னா, கோர்பச்சேவை வீட்டில் வீட்டு சிறையில் வச்சுட்டு அங்கே பெர்லினில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மாஸ்கோவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு படையை வச்சு நம்ம இந்த ட்ராமா பண்ணுற மாதிரி நாட்டில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல இன்னொரு மிலிட்ரி டீம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், மேற்கு பகுதி நாடுகள், மேற்கு ஐரோப்பிய நாடுகளின் உதவியுடன் போரிஸ் எல்சின் அப்படின்ற ஒரு சீர்திருத்தவாதி என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, அவர் தன்னுடைய அங்கே வந்து பதவியில் வந்து உட்கார வந்திருப்பார். அவர் தன்னுடைய பதவியை வந்து அங்கே வந்து அவர் கொண்டு வந்து சேர்த்துருப்பார். அவர் பால்டிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. இது வந்து எஸ்தோனியா, லட்வியா, லித்துவேனியா. இவன் 3 என்ன பண்ணியிருப்பானாங்க, சோவியத் யூனியன் கண்ட்ரோல் வந்து விலகி யுஎன்ஓட்ட சேர்ந்து தனியாக சுதந்திர அரசாக அறிவிச்சிருந்திருப்பான். இதுக்கு பிறகு நவம்பர் 1991 11 கண்ட்ரி வந்து குடியரசு பெற்றிருக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து. அவை வந்து என்ன பண்ணியிருப்பான், சோவியத் யூனியன்லேருந்து நாங்கள் விலகிட்டு அதுக்கு பதிலாக எங்களை நாங்கள் வந்து காமன்வெல்த் நாடுகளுடைய பட்டியல் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே சுதந்திர பெற்ற அரசாக அவை அறிவித்துக் கொள்வான். அதில் ஒரு 11 நாடுகள் இருக்கும். அடுத்து வந்து 25 டிசம்பரில் என்ன ஆகும் அப்படின்னா, கோர்பச்சேவ் வந்து வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருவார். ஒரு 6 நாள் வந்து சும்மா ஒரு பெயரளவில் சோவியத் யூனியன் சொல்லி இருக்கும். இதன் பிறகு 31 டிசம்பர் 1991 நடுராத்திரியில் இருந்து முழுவதுமாக யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு, அதாவது சோவியத் யூனியன், சோவியத் ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து முழுவதுமாக கலைக்கப்பட்டு விடும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். Our lesson came to an end. I will meet you in following videos. Give your valuable feedback to my videos. Share these videos to your friends. If you need further videos from history, subscribe to Kutti Varalaru. Thank you guys and love you all.